கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீத புத்தகம் 138வது அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையிலே நாம் இப்படி பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பராக்கிரமம் செய்கிற தேவன், நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார் கர்த்தர். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை வழிநடத்தி வந்த பொழுது அவருடைய பலத்த கருத்தினாலும் ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணவில்லை, அவர்கள் விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, அப்படி ஒன்றும் செய்யலை. ஆனால் அவருடைய பெரிய கரத்தினால 40 வருஷம் அவர் மறுபூமியில் வனாந்தரத்தில் அவர் நடத்தி வந்தார். அதே மாதிரி தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வனாந்தரமான இந்த வாழ்க்கையில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் நாம் பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் போதியமான பணம் நம்முடைய கையில் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. அதே மாதிரி அதெல்லாம் இருந்தாலும் அதை செய்து தர வேண்டிய ஆட்கள் நமக்கு இருக்க மாட்டார்கள். அப்படி பல நேரங்களிலே நாம் குறைவுள்ளவர்களாகவும் செய்ய முடியாதவர்களாக இருக்கும் பொழுது இங்கே தாவீது ராஜா சங்கீதக்காரன் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. அதனால் என்னால் முடியாது நான் இதெல்லாம் நான் இப்படி இந்த காரியங்களை நான் எப்படி செய்வேன் என்றல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டும். அதே போல் அவர் சொல்லி, கர்த்தர் உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிரும் என்று சொல்லி. நெகிழ விடுன்னு சொன்னால் தவறி விடுகிறது. அப்படி என்று சொன்னால் நாம் பாவம் செய்யும் பொழுது அல்லனா நம்முடைய சிந்தனைகள் தேவனுடைய சமூகத்தை விட்டு மாறும் பொழுது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய குறைவுகளோ குற்றங்களோ கொண்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய கரங்களிலிருந்து அது நகிழ்ந்து விடாதபடி இல்லைன்னா விழுந்து விடாதபடி நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, நாம் அதிகமாக விசுவசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தெய்வம் என்றுள்ள அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட முன்னேற கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கவும், ஆண்டவரே எங்களை பரலோக கானானில் கொண்டு எத்திப்பதற்கும் ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தெய்வம் என்று கர்த்தரை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில்தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.